செய்திகள். 2024ஆம் ஆண்டிற்கான அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக 1,77,00,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் இலவச வேஷ்டி சேலை வழங்கி முடிக்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் கண்ணாடி பால பணி 95% முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் அவர்கள் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு ஜனவரியில் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உலக செஸ் சாம்பியனான குகேஷ் அவர்களுக்கு எலான் மஸ்க் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல்வேறு பொழுதுபோக்கு வசதிகளுடன் லூப் சாலையை மறுசீரமைப்பு செய்ய சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. ராமேஸ்வரம் இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்திற்காக கடல் பாலம் அமைப்பதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விரைவில் பணிகள் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட மத்திய அரசுக்கு வலியுறுத்தல், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு முடியாத தமிழிடம் பெற வலியுறுத்தல் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டுள்ள தடை 4வது நாளாக தொடர்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் எதிர்காலத்திற்காக 11 தீர்மானங்களை முன்வைத்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 5500 கோடி ரூபாய் மதிப்பிலான 167 வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். ஆவினில் கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகையான பாலை ஆவின் அறிமுகம் செய்துள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை மதுரை உலக தமிழ் சங்கத்தில் இன்று முதல் டிசம்பர் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக் அவர்கள் இந்தியா வருகை தந்துள்ளார். தொடர் மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து 15, 16, 17 ஆகிய 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெற இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தொடர் மழையின் காரணமாக சதுரகிரி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முதற்கட்டமாக 7 கோவில்களில் பக்தர்கள் தங்களது தரிசன அனுபவம் குறித்த மதிப்பீட்டினையும் ஆலோசனைகளையும் அளிக்கும் வகையில் மின்னணு ஆலோசனை பெட்டிகளை வடபழனியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நலனுக்காக புதிய திறன் பயிற்சி மையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனை செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. TNPSC குரூப் 2, குரூப் 4 தேர்விற்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்ற குகேஷ் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பிற்காக அமைச்சர்களின் 1 மாத ஊதியமாக 1,30,00,000 ரூபாய் காசோலையை வழங்கினார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன் உதவிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டில் உள்ள 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்களை அமைக்க 43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2, 2A தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முழு பலத்துடன் போராடி தடுத்து நிறுத்துவோம் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவை அகவிலைப்படி உயர்வு வழங்க 3028 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 சவரன் 57,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.